இந்த ஊரே என்ன ஐயான்னு கூப்பிடுது. ஆனா எனக்கு ஐயா நீங்க தானே. நான் என்னையா பண்ண? உங்களுக்கு விசுவாசமா இருந்தது தவிர மேடம், நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க மேடம். கல்பனா வந்தாலே எல்லாரும் ஓட தானே செய்வாங்க. இது வழக்கமா நடக்கிற விஷயம் தானே. ஏன்னா இது கல்பனாவோட ராஜ்யம். ஆமா, எதுக்காக ஏலத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க? ஆரம்பிக்க வேண்டியதானே. மேடம், இன்னொரு கம்பெனி கோட் பண்ணிருக்காங்க மேடம். அவங்க வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? அது யாரு? வரட்டும், பாப்போம். என்னங்க, யாருங்க இவ? எனக்கு எதிர்க்க உட்காந்து தைரியமா ஏலம் கேட்க வந்திருக்கா? தெரியலையே. பூந்தமல்லியில் சர்வே எண் 36 உள்ள 1 ஏக்கர் காலியிடம் வங்கியில் செலுத்த வேண்டிய கடன் பாக்கிக்காக ஏலம் விடப்படுகிறது. குறைந்தபட்ச விலை ரூபாய் 4 கோடி. 5 கோடி. 5 கோடி. 6 கோடி. 6 கோடி. 7 கோடி. 7 கோடி. 8 கோடி. 8 கோடி. 10 கோடி. 10 கோடி. பன்னெண்டு கோடி. 12 கோடி.
12 கோடி ஒரு தரம், 12 கோடி 2 தரம், 12 கோடி 3 தரம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வாங்க. அங்கேயே செக் கலெக்ட் பண்ணிக்கோங்க. Okay, madam. வாங்க. கல்பனா, என்ன எதுக்கு இவ்வளோ அதிகமா சொன்ன? அவதான் ஏலத்தை விட்டு கிளம்ப பார்த்தாளே. நீங்க 10 கோடி ரூபா கேட்டீங்க, நான் 12 கோடி ரூபா சொன்னேன். 2 கோடி ரூபா தானே அதிகம். அதை விடுங்க. அதிகமான தொகைன்னு தெரிஞ்சும் இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த கல்பனா என்னைக்குமே ஜெயிக்கிறதுக்காக தான் பிறந்தவ. எந்த சூழ்நிலையிலும் நான் யார்கிட்டயும் தோக்க கூடாது. வண்டி அடியா. ஏன் இப்படி தப்பு தப்பா டைப் பண்ணி வச்சிருக்க? திருந்தவே மாட்ட போல இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் எந்த சார். ராமா? சாரும் மேடமும் நியூ ப்ராஜெக்ட் ஏலம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. என்ன விட்டுட்டு ஏலத்துக்கு போய் എന്റെ ഗുരുവായൂരപ്പ ഇരിക്കോ ആ എടാ വേണ്ട വേണ്ടാന്ന് എത്ര തടവ അയാളിടത്തിൽ ഞാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അയാൾ കേൾക്കാൻ പാടില്ല. ഞാൻ എന്ത് ചെയ്യും? ക്രിമിനൽ ലായർന്ന് പറഞ്ഞിട്ട് അയാൾ പ്രാന്തൻ മാതിരി ഏതേതോ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. അയാൾക്ക് ബിസിനസ് പറ്റി എന്താ തെരിയും? ഈ സൊസൈറ്റിയിൽ കൽപ്പന ഗ്രൂപ്പ് നമ്പർ 1 ആയിരിக்கிறதுக்கு കാരണം ആരാണ്? ഞാനാണ്. மேடம் உள்ளவா. വരൂ மேடம். மேடம் എവിടെ പോയിട്ട് വരുന്നു? ஏலத்துக்கு. ஏலம் കിട്ടിയോ? முடிஞ்சிருச்சு. 12 கோடி. ഓ എന്റെ ഗുരുവായൂരപ്പ, 12 കോടിയോ? എന്താ മേഡം ഇത്? என்ன பண்ண சொல்ற? போயாச்சு, எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. ഞാൻ ആദ്യം പറഞ്ഞിട്ടുണ്ട് ആ ഇടത്തേക്ക് പോക വേണ്ടെന്ന്. ആ സ്ഥലം 6 കോടിക്ക് കൂടെ വാല്യൂ ഇല്ലാത്ത ഇടം. ഞാൻ അത്ര ദൂരം പറഞ്ഞത് കേൾക്കാമ 6 കോടി രൂപ നഷ്ടപ്പെട്ടിട്ട് വന്നിരിക്കുന്നു. അത് നമുക്ക് ആവശ്യമില്ലാത്ത സ്ഥലം. அதை வச்சு மேடம் என்ன செய்ய போகுന്നു? என்ன சொல்றானல்? அது நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா தானே. ആരാണ് അങ്ങനെ പറഞ്ഞത്? இவர்தான். എന്താ സാറേ, ആ இடத்துல നിങ്ങൾ என்ன செய்ய போறது? யோ, மல்டி ஃப்ளோர் ஷாப்பிங் மால் கட்டலாம். நல்ல வியாபாரம் ஆகும். எப்போ கட்ட போறது നിങ്ങൾ? இன்னொரு 6 மாசத்துல ஆரம்பிக்கலாம். അയ്യോ സാറേ, ആളില്ലാതെ ടീ കടയിൽ നിങ്ങൾ ആരിക്കാണ് ചായ ആത്തറത്? ആ ഇടം ഡെവലപ്മെന്റ് ആകാൻ ഇന്നും 25 ഇയേഴ്സ് ആകും. நினைச்ச தப்பு கணக்கு போட்டுட்டானல். മേഡം അങ്ങനെ പറയരുത്. തപ്പ് കണക്ക് പോട്ടത് ഞങ്ങളല്ല, പോട വച്ചത് ഈ ആൾ തന്നെ. சாரி அனல், நீ வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிருக்கணும். 1 മിനിറ്റ് മേഡം. സാറേ, ഞങ്ങൾ കുറച്ചുകൂടി പുറത്ത് വെയിറ്റ് ചെയ്യാം. ഞാൻ മേഡം கூட கொஞ்சம் பர்சனல் ஆயிட்டு பேசணும். என்னது? நான் வெளியே போகணுமா? ஏங்க போங்களே, அவன் தான் சொல்றான்ல. மேடம், நமக்கு ஆവശ്യமில்லாத அந்த இடத்தில் நீங்கள் எதுக்காக தலையை கொடுக்கணும்? சாரி அனல், புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் என்ன கன்வின்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி சார் தான் கூட்டிட்டு போயிட்டார். மேடம், அவசரத்தில் எடுக்கிற என்ன முடிவும் அவஸ்தையில தான் முடியும்னு தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி உண்டு. ഞാൻ എന്ത് പറഞ്ഞത്? ഗുരുപെയർച്ചി വേറെ, ടൈം ശരിയല്ലേ? അതുവരയ്ക്കും പുതുസായിട്ട് എதையும் தொடங்க வேணாம்னு ഞാൻ പറഞ്ഞു. പറഞ്ഞല്ല மேடம்? என்ன மீறி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சேன். முதல் தடவை நடந்துருச்சு. அதுக்கு காரணமும் ஒரு பொண்ணு தான். பொண்ணோ? ஆரேது? எனக்கு தெரியல அனல். அவ மட்டும் அங்க வராம இருந்திருந்தா இந்த இடத்த நான் 4 கோடி ரூபாய்க்கே முடிச்சிருப்பேன். அவ எனக்கு எதிர்க்கா ஏலம் விட்டதுனாலதான் இது 12 கோடி ரூபாயில போய் முடிஞ்சது. നിങ്ങളെ എതിർக்கிறதுக்கு யாருக்கும் இங்க தைரியம் கிடையாது. ஆ பொண்ணுக்கு மட்டும் எப்படி தைரியம் வந்தது? புரியலையே. அதான் தைரியம் வந்தது தப்புங்கிறது நாம அவளுக்கு புரிய வைக்கணும். ഇവളവുതന്നെ മേഡം. അത് എന്റെ പൊരുപ്പ്. മേഡം അതെ മറക്കണം. அதை ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം.
மேடம் டென்ஷன் ஆகிறது. கூல் 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 மேடம். முதல்ல அதை செய். மேடம், നിങ്ങൾ ഒരു പവർഫുള്ളാണ് ആള്. നിങ്ങളുടെ പവർ നിങ്ങളെ അറിയാതത്. ടൈം മോശമായി ഇരുന്നതെങ്കിൽ എല്ലാം തപ്പായിട്ട് നടക്കും. നിങ്ങളുടെ കട്ടം ഇപ്പോൾ ശരിയില്ലേ? பாருங்க மேடம், கட்டம் தன் கடமையை செய்யும். அது இப்ப செஞ்சிருச்சு. சரி, போனா போகுது, விடுங்க மேடம். மேடம், ഒരു 5 minutes மேடம். ഞാൻ ഇപ്പോഴേക്ക് വരും. ഓക്കെ? ஹலோ. ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் ஆஃப் கம்பெனி. ஆமா சார், நீங்க யாரு? ഞാൻ കൽപ്പന ഗ്രൂപ്പ് ഓഫ് കമ്പനിയോட ജനറൽ മാനേജർ அனில் பேசுறேன். என்ன விஷயம் சார்? யார்கிட்ட பேசணும்? இன்னைக்கு காலையில ஏலத்துக்கு வந்தாங்களே. ஓ, ஸ்னேகா மேடமா? எஸ் எஸ். அவங்க கூட கொஞ்சம் பேசணும். அவங்க ஆபீஸ் வேலையா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அப்படியா? சரி, அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா? சார், அது வெளியாட்கள் கேட்டா ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுக்க கூடாதுங்கிறது கம்பெனி ரூல்ஸ். நல்ல ரூல்ஸ். ரொம்ப சின்சியரா இருக்கீங்களே. எங்க கம்பெனிக்கு கூட உங்களை மாதிரி சின்சியரான ஸ்டாஃப் தேவை. யாராவது இருக்காங்களா? என்ன சார் சம்பளம் கொடுப்பீங்க? உங்க கம்பெனில என்ன கொடுக்கறாங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? வெறும் 8000 ரூபாய். ஐயே, வெறும் 8000 ரூபாயா? நீங்கள் பாக்குற வேலைக்கு எங்க ஆபீஸ்ல 25,000 கொடுப்பாங்க. 25,000மா? சார், நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? இதுல யான் என்ன போய் சொல்ல வேண்டியிருக்கு? சார், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த வேலையை எனக்கே வாங்கி கொடுங்க சார். கொடுക്കാം கொடுക്കാം. നിങ്ങൾ ഒരു കാര്യം ചെയ്യാം. எங்களோட கம்பெனிக்கு உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்பி வைங்க. இன்னைக்கே அனுப்பிடுறேன் சார். சரி, அப்புறம் அந்த ஸ்னேகாவை பத்தி கேட்டேன். அத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ். அவங்க அட்ரஸ் எல்லாம் வேண்டாம் சார். நாளைக்கு காலையில 8 மணிக்கு விருகம்பாக்கம் முருகன் கோயிலுக்கு வருவாங்க. அங்க போய் பாருங்க சார். ஓ, ரொம்ப நன்றி மேடம். ஓகே, சரி. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். யா, தேங்க்யூ. மேடம், ആ പെൺകുട്ടിയുടെ പേര് സ്നേഹ. അയാള് ആ ഓഫീസിലെ വെറും 10,000 രൂപയ്ക്ക് കൊത്തടിമ மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கணும். ஆஃப்டர் ஆல் 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என்னை எதிர்த்தே ஏலத்துல கேள்வி கேட்டாளா? 3 வேளை சோத்துக்கு கொத்தடிமையா வேலை பார்க்கறவளுக்கு இந்த கல்பனாவோட போட்டியா? ആ പെൺകുട്ടിക്ക് நேரம் சரியில்லை. எனக்கு நேரம் நல்லா இருந்தா மத்தவங்களுக்கு நேரம் கெட்டதா தானே இருக்கும். 100% கரெக்ட் மேடம். പക്ഷേ നിങ്ങൾക്ക് கட்டம் சரியில்லையே இப்போ. இப்ப நீ அதை விட, அவ என்ன சொன்னா அதை சொல்லு. ஏலத்துல மேடத்தை எதிர்த்து கேள்வி கேட்ட உன்னோட தைரியம் மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால உங்களுக்கு எங்க ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். சரி, அப்புறம்? நீ வாங்குற சம்பளத்தை விட 3 மடங்கு அதிகமா போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். சரி, அதுக்கு அவ என்ன சொன்னா? ரொம்ப சந்தோஷமாயிட்டா. உடனே உங்க மெயில் ஐடி கொடுங்க, நான் ரெஸ்யூம் அனுப்புறேன்னு சொன்னா. மெயில் ஐடியோ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நாளைக்கு விருகம்பாக்கம் முருகன் கோயிலுக்கு காலையில 8 மணிக்கு மேடம் வருவாங்க. அங்க மேடத்தை பார்த்து காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு மேடத்தோட அப்படியே ஆபீஸுக்கு வந்துருங்கோன்னு சொல்லிட்டேன். குட். அவ என் காலில் வேணும். அது நடக்கும் மேடம். மேடத்தினுடைய சந்தோஷம் மட்டும்தானே எந்த சந்தோஷம். അതുകൊണ്ടുതാനേ ഞാൻ ആ പെണ്ണിടത്തിൽ அப்படி പറഞ്ഞത്. പിന്നെ അതിന്റെ ശേഷം அவ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யணுமா வேண்டாமான்னு மேடம் தானே முடிவு செய்யணும். குட். இதான் எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ் அனில். நீ போ. தேங்க்யூ. ஒரு நாளைக்கு என் விஷயத்துல மோதினதுக்காக உன் வாழ்நாளையே என்கிட்ட இழக்க போற. ஐ லைக் இட். குட். कार्तिकेयाय विद्महे शक्तिस्ताय धीमहि तन्नः स्कन्दः प्रचोदयात्। महाबलिदेवसेनाम्बिका समेत सुब्रह्मण्यात्रमाः सुब्रह्मण्यप्रसादफलसिद्धिरस्तु महदैश्वर्यापि विद्धिरस्तु धनं धान्यं वशं भगपुत्रलाभं सदसம். அடேடே வாமா, வழக்கம் போல அப்பா பேருக்கு தானே அர்ச்சனை? ஆமா சாமி. சர்வே ஜனனம் குடும்பானாசம் ஸ்ரீ வீர விஜயாத்ர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாபி வித்யர்த்தமிட்டகாம்யாத்
இது சத்த புடிங்க, தோ வந்துடுறேன். எதுக்கு? கொஞ்சம் புடிங்கம்மா, தோ வந்துடுறேன். புடிங்க. வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். உங்களை பார்க்கறச்ச அந்த அம்பாலே நேரடியா வந்தா மாதிரி இருக்கு. கோயில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் எப்படி நடக்குது? உங்க புண்ணியத்துல நன்னா போயின்னு இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். எல்லா காரியங்களும் சிறப்பா நடக்கணும். நீங்க இருக்கிறச்ச இன்னும் குறை வந்துற போது பேஷா பண்ணிடலாம். வாங்கோ. வேலைகள்லாம் மும்முரமா போயின்னு இருக்கு. கும்பாபிஷேகம் நெருங்கிருச்ச சந்தோஷமா இருக்கு. சத்த இருங்க, அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இது என்னது? என்னம்மா? அர்ச்சனை பண்ண முதல்ல கொடுத்தது நான். இந்தாங்க, எனக்கு முதல்ல அர்ச்சனை பண்ணுங்க. ஐயோ, தப்பு தப்பு. இவெல்லாம் தெய்வத்தால ஆசீர்வதிக்கப்பட்டவா. இவாளை காக்க வைக்கிறது அந்த அம்பாலே காக்க வைக்கிறதுக்கு சமம். அப்போ அம்பாளுக்கு பண்ண வேண்டிய அபிஷேகத்தை இவங்களுக்கே பண்ண வேண்டியதானே? ஐயரே, என்ன வெட்டி பேச்சு வேண்டி கிடக்கு? போய் வேலைய ஆரம்பிங்க. சர்வே ஜனனம். நில்லுங்க. அவங்க சொன்னா நீங்க ஆரம்பிச்சிருவீங்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் கடவுள் சன்னிதானத்துக்கு வந்துட்டா அவங்களும் சராசரி மனுஷங்க தான். பாகுபாட்டையெல்லாம் படைச்சவங்கிட்ட காட்டாதீங்க. இந்தாங்க, போய் முதல்ல அர்ச்சனை எனக்கு பண்ணுங்க. ஏய், என்னுடைய அந்தஸ்து, ஆள் பலம், பணம் பலம் எதை பத்தியுமே தெரியாம ஏற்கனவே ஏலம் விடுற இடத்துல நீ என்கிட்ட மோதின. இப்போ கோயிலுக்கு மன்னிப்பு கேட்கறேன்னு என்ன கூப்பிட்டுட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறியா? வேண்டாம். என்னது? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வர சொன்னா? யார் சொன்னா? ஏய், நீ இந்த கல்பனாவை கேள்வி கேட்கறதே தப்பு. தொழில் ரீதியா, பொருளாதார ரீதியா என்னுடைய லெவலே வேற. அது நீ ஆணவம் நினைச்சிட்டாலும் சரி, அதிகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். என்னோட வாழ்க்கையில யாரு குறுக்கிட்டாலும் தடம் தெரியாம அழிச்சிருவேன். மேடம், எல்லாருக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு மதிப்பு கொடுக்கறது தான் மனுஷத்தன்மை. அதை புரிஞ்சுக்காம பேசுறது தப்பு. ஏய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? ஏ, உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. ஐயரே, நீங்க பணக்காரங்களுக்கு பயப்படுவீங்க. நாங்க படைச்ச சாமிக்கு மட்டும்தான் பயப்படுவோம். பக்திக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய எப்ப நீங்க பணத்துக்கு கொடுத்தீங்களோ அப்பவே நீங்க அர்ச்சனை பண்ணக்கூடிய தகுதி இல்லாதவராயிட்டீங்க. മേഡം 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 ഞാൻ ഇപ്പൊ തന്നെ ആ പെൺകുട്ടി സന്ധിച്ചിട്ട് ഇവിടെ വന്നു. ഇന്നൊരു 10 മിനിറ്റിലെ അയാൾ ഇവിടെ വരും. ഓ, அப்படியா? പക്ഷേ നിങ്ങളെ പോലെ കാറിൽ ഫസ്റ്റ് ആയിട്ട് വരാൻ അതില്ലേ. ഒരു ആട്ടോ ഷെയർ ഓട്ടോ പിടിച്ചിട്ട് വരെ കുറച്ചുകൂടി സമയമാകും.